ஆஸ்திரேலியாவில் ப்ளூ பாய்ஸ் சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் சடையாண்டி. ஆஸ்திரேலியாவில் இந்திய அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 ஒருநாள் மற்றும் 3 20 ஓவர் போட்டிகளில் விளையாட உள்ளது. ஆஸ்திரேலிய மண்ணில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக முதல் முறையாக இந்திய அணி தோனி தலைமையிலான இளம் இந்திய அணி களமிறங்க காத்திருக்கிறது. இது குறித்து இந்திய அணியின் பலம் மற்றும் பலவீனம், ஆஸ்திரேலிய அணியின் பலம் மற்றும் பலவீனம் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு நம்மளிடம் காத்திருக்கிறது. இதனை அடுத்து ஆஸ்திரேலிய மண்ணில் இந்திய அணியின் செயல்பாடு எவ்வாறு இருந்திருக்கிறது என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பும் நம்மளுக்காக காத்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தோனி தலைமையிலான இந்திய அணி ஆஸ்திரேலிய மண்ணில் எவ்வாறு செயல்பட்டிருக்கிறது என்பது குறித்து சிறந்த செய்தி தொகுப்பு நம்மளுக்காக காத்திருக்கிறது. அதற்கு முன்னதாக ஆஸ்திரேலிய மண்ணில் இந்திய அணி செயல்பாடு எவ்வாறு காத்திருக்கிறது, அதற்கு அடுத்தபடியாக கடந்த ஆண்டில் இந்திய அணி ஒருநாள் தொடரில் அவ்வளவாக சோபிக்கவில்லை. இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஆஸ்திரேலியாவுடன் மோத காத்திருக்கிற இளம் இந்திய அணி எவ்வாறு தயாராக இருக்கிறது என்பது குறித்து விரிவாக பேசுவதற்காக அரங்கத்தில் கிரிக்கெட் பயிற்சியாளர் மற்றும் கிரிக்கெட் விமர்சகர் நம்மளிடம் ஹாரிங்டன் காத்திருக்கிறார். வணக்கம் சார். தோனி தலைமையிலான இந்த இந்திய அணி 2014ஆம் ஆண்டில் வங்கதேசத்திற்கு எதிரான தொடரை இழந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்திய மண்ணில் விளையாடிய சொந்த மண்ணில் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரையும் இழந்திருக்கிறது. கடந்த ஆண்டை பொறுத்தளவு பார்த்தோம்னா இந்திய அணிக்கு ஒரு சோகமான ஆண்டாக தான் சொல்ல முடிகிறது. இருந்தாலும் இறுதியில் இந்திய அணி டெஸ்ட் தொடரை கைப்பற்றி ஒரு உற்சாகத்தில் இருக்கிறது. ஆண்டின் தொடக்கத்தில் 20 ஓவர் உலகக்கோப்பைக்கு முன்னோட்டமாக நடைபெறும் இந்த ஆஸ்திரேலிய அணி எதிரான கிரிக்கெட் தொடர் எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது? It is a tremendous weight for Indians சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட்லி தே ஆர் டிலைட்டட். இந்த டூர் போகிறதுக்கு முன்னாடி தே பெட் சவுத் ஆஃப்ரிக்கா இன் இந்தியா சாலிடாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 டெஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட் ஆன ஒரு பர்ஃபார்மன்ஸு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா பீட் ஸ்ரீலங்கா இன் ஸ்ரீலங்கா. ஸோ தட் இஸ் விராட் கோலியோட கேப்டன்சி இது. கண்டிப்பாக கடந்த ஆண்டு டெஸ்ட் தொடரை நம்ம விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி டெஸ்ட் தொடரை 2 டெஸ்ட் தொடரை வென்று ஒரு உற்சாகமான நிலையில் தான் இருக்கிறது. டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த அளவுக்கு இந்திய அணி ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி கடந்த ஆண்டு ஒரு மோசமான ஃபார்மில் தான் இருந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த ஆண்டு தொடக்கத்தில் தோனிக்கு ஒரு அக்னி பரீட்சைன்னு தான் சொல்லணும். இந்த போட்டி அவருடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான தொடராக இந்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் தொடர் பார்க்கப்படுகிறது. இது ரசிகர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது? இல்லை, இப்போ போயிருக்க டீம் ஃபார்மடபிள், வெரி குட் சைடு இது. இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா T20க்கு செப்பரேட் டீம், ஒன் டே இன்டர்நேஷனலுக்கு செப்பரேட் டீம் கொடுத்துருக்காங்க. இப்போ நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தோனிக்கு ஒரு முக்கியமான ட்ரையல் கூட சொல்லலாம் பிஃபோர் த வேர்ல்ட் கப் ஸ்டார்ட்ஸ். ஸோ T20க்கு முன்னாடி அவருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் அவர் மேலே நிறையா இருக்குது. அவரோட டீம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெமெண்டஸான ஒரு ஆல்ரவுண்டு இருக்கக்கூடிய ஒரு டீமு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேட்ஸ்மேன்ஸ் அண்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அப் டு 8 வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்ஸு. பட் பிளேயிங் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியான்றது ஒரு பெரிய விஷயம். இது ஆஸ்திரேலியா இது வரைக்கும் இந்தியா அவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆஸ்திரேலியாவில் பண்ண முடியல. ஆனால் ஒரு விஷயம் நம்ம நிச்சயமாக மறக்க முடியாது. லாஸ்ட் வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா 7 மேட்ச் நம்ம ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்கோம். ஸோ அதையும் நம்ம கருத்து எடுத்துக்கணும். ஏன்னா செமிஃபைனல்ஸில் மட்டும்தான் we lost Australia in Australia. ஆஸ்திரேலிய மண்ணில் இந்திய அணி இதுவரை எவ்வாறு செயல்பட்டு இருக்கிறது என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு நம்மளிடம் இருக்கிறது. இருந்தாலும் 2014ஆம் ஆண்டுடைய இந்திய அணியினுடைய சோபிக்க தவறி இருக்கிறது. ஆஸ்திரேலிய மண்ணில் வேகப்பந்து வீச்சிற்கு சாதகமாக நிறைய மைதானங்கள் இருக்கின்றன. இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சு எந்த அளவிற்கு ஒரு ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் ஸ்டாக்கில் நம்ம ஜெயித்தோம். பட் ஃபாஸ்ட் bowling இட்ஸ் ரியலி குட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பெரிய விஷயம் நம்ம ஒரு சோகன் கூட சொல்லலாம். முகமது ஷமி திருப்பி இந்தியன் டீமுக்கு எடுக்கப்பட்டு மறுபடியும் அவர் இன்ஜுரி காரணமாக ரிட்டர்ன் ஆயிருக்காரு. புவனேஸ்வர் கண்டிப்பாக முகமது ஷமி இன்ஜுரி காரணமாக வெளியேறி இருந்தாலும் இந்தியாவுடைய வேகப்பந்து வீச்சுக்கு ஒரு பிளேயர் இழந்துட்டோம் அப்படின்னு எது இல்லை, அந்த இடத்த முகமது ஷமி போனாலும் புவனேஷ்குமார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் அக்கார்டிங் டு தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேஸ் அட்டாக் எப்படின்னா ஜென்ரலி டீசெண்டான ஒரு பேஸ் அட்டாக் தான். பட் பெர்த் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு இட் இஸ் ஃபாஸ்டஸ்ட் விக்கெட் இந்த வேர்ல்டு. வி எக்ஸ்பெக்டிங் 130 கிலோமீட்டர்ஸ் 140 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி நம்ம இந்தியன் சாயிலில் இந்தியா ஸ்பின்னர்ஸ்க்காக ட்ராக் நம்ம போட்டோமோ டெல்லி நாக்பூர்லலாம், அதே மாதிரி வி எக்ஸ்பெக்ட் நம்ம நிச்சயமாக என்ன எதிர்பார்க்கணும்னா ஆஸ்திரேலியாவுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னா, இங்கிலாண்டில் போனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் போடுவாங்க.
ஸோ தோனியோட தலைமையில் இருக்கிற இந்த அணி வந்து மிக சிறப்பான ஒரு பேட்டிங். கண்டிப்பா சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வினுடைய விளையாட்டு ஒரு நாள் தொடரில் எவ்வாறு அமைந்திருக்கும், எவ்வாறு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்? டெஃபினட்டாக டீசெண்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து இஸ் வெரி மச் சக்ஸஸ்ஃபுல். அவரோட போட்ட விக்கெட்ஸு கிட்ட பார்த்தீங்கன்னா 62 விக்கெட்டுகள் ஒரு வருஷத்துல இருந்துல ஒரு இமாக்குலேட்டான ஒரு பெரிய இது. பட் அவர் எல்லா ஒன் டேஸுமே சரி, T20யும் சரி, ஒன் டேவும் சரி, அவர் வந்து அவருடைய 100% ரிசல்ட் வந்து நிச்சயமாக தருவார். ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய 10 ஓவர் வந்து வெரி வைட்டல். பட் அட் த சேம் டைம் ஈ கேன் போல் அண்ட் ஈ கேன் டேக் விக்கெட்ஸ். பட் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 பேட்ஸ்மேன் இருக்காங்க, இன்க்ளூடிங் தோனி 7 பேட்ஸ்மேன். ஸோ 7 பேட்ஸ்மேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. இஃப் யூ வந்து டாஸ் செலக்ட் டு பேட் தான் இருக்கும் நாளைக்கு, ஹூ கம் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான். பட் இந்த விக்கெட்டை பொறுத்து நீங்கள் சப்போஸ் பொறுத்த வரைக்கும் 270 to 300 ரன்ஸ் ரைட் ஆன் த போர்டு. பட் நீங்கள் வந்து சோபிக்க முடியலன்னா சொல்ல முடியாது. இந்த டீம் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் சைடு இது. இதை விட ஒரு பெட்டர் பேட்ஸ்மேன் சைடு கிடையாது. பந்து வீச்சில் வந்து உமேஷ் யாதவ், புவனேஸ்வர் குமார், இஷாந்த் சர்மா இந்த மாதிரி வேகப்பந்து வீச்சாளர்கள் நம்மளோட இந்திய அணிக்கு வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிறாங்க. அதே மாதிரி சுழற்பந்து வீச்சாளரின் அஸ்வின் வந்து ஒரு மிகுந்த சிம்ம சொப்பனமா திகழ்ந்து வருகிறார். பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு வந்து இந்திய அணியில் சுரேஷ் ரெய்னா இடம் பெறாதது ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்லை, நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒன் டேல ஆக்சுவலாக அவர் ஸ்கிப் பண்ணி அவர் T20 கொண்டு போயிருக்காங்க. பட் அதுக்காக ஒன்றும் வருத்தப்படலாம் முடியாது. எனக்கு இதை பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இஸ் தேர், விராட் கோலி இஸ் தேர், அஜின்கே ரஹானி இஸ் தேர், தோனி இஸ் தேர். ஸோ நிறைய பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவர் T20 பலப்படுத்துறதும் அவரை அங்கே கொண்டு போனதுனால ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது. பட் இந்த 5 பேட்ஸ்மேன் தே கேன் கேப்பபிள் ஆஃப் ஸ்கோரிங் ரன்ஸ். பட் நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 100 வந்து யாரோ ஒரு பேட்ஸ்மேன் வந்தாலே வந்து இது மாடஸ்ட் ஸ்கோராக வந்துடும். பட் நீங்கள் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்தியா வந்து அந்த சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப மோசமான ஆட்டத்தில் இது வரைக்கும் வெளிப்படுத்தலை. பட் தோனியோட வியூகம் வந்து நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் அது கொஞ்சம் சிறப்பாக அமையணும். கண்டிப்பாக தோனிக்கு வந்து ஒரு நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் ஒரு அக்னி பரீட்சைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வங்கதேசத்துக்கு எதிரான ஒரு நாள் தொடரை இழந்து, தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரை இழந்து ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்காரு. 2016ஆம் ஆண்டு நடைபெற உள்ள வேர்ல்டு கப் மேட்சுக்கு முன்னோட்டமாக இந்த போட்டி பார்க்கப்படுகிறதுனால தோனியோடைய கேப்டன்ஷிப் வந்து ஒரு அக்னி பரீட்சையாக பார்க்கப்படுகிறது. இந்திய ரசிகர்களாலும் இந்திய கிரிக்கெட் வாரியத்தாலும் பார்க்கப்படுகிற ஒன்று தான் சொல்லணும். இதற்கு முன்னதாக தோனி தலைமையிலான இந்திய அணியாக இருந்தாலும் சரியட்டும், இதற்கு முன்னதாக கேப்டன்ஷிப்பில் இந்திய அணி எவ்வாறு ஆஸ்திரேலிய மண்ணில் செயல்பாடு குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்த்து வரலாம். ஆஸ்திரேலிய மண்ணில் இந்திய அணியின் செயல்பாடு குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஆஸ்திரேலிய மண்ணில் இந்திய அணி அந்த நாட்டு அணிக்கு எதிராக நேரடி ஒருநாள் தொடரில் இதற்கு முன்பு விளையாடியது கிடையாது. ஆஸ்திரேலியாவில் இவ்விரு அணிகளும் நேரடி ஒருநாள் தொடரில் சந்திப்பது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். அதே சமயம் 2ற்கும் மேற்பட்ட நாடுகள் இடையிலான ஒருநாள் தொடர்களில் இந்திய அணி பங்கேற்றிருக்கிறது. இந்திய அணி அங்கு 2 உலகக்கோப்பை உட்பட மொத்தம் 11 ஒருநாள் தொடர்களில் விளையாடியிருக்கிறது. 1985ஆம் ஆண்டில் டெஸ்ட் அந்தஸ்து பெற்ற 7 அணிகள் மட்டுமே கலந்து கொண்ட உலக சாம்பியன்ஷிப் ஒருநாள் தொடரில் இந்திய அணி வாகை சூடியிருந்தது. இதன் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி அமர்க்களப்படுத்தியது. 2008ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியா இலங்கையுடன் சேர்ந்து களம் இறங்கிய இந்திய அணி முத்தரப்பு ஒருநாள் தொடரில் முதன்முறையாக மகுடம் சூடி வரலாறு படைத்தது. இந்த தொடரின் 2 இறுதி ஆட்டங்களிலும் சச்சின் டெண்டுல்கர் பிரமாதமான பேட்டிங்கால் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. எஞ்சிய 9 தொடர்களில் இந்திய அணியின் செயல்பாடு பெரிய அளவில் இல்லை. இந்திய அணி ஆஸ்திரேலியாவில் இதுவரை 88 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி அதில் 36 வெற்றியும் 46 தோல்வியும் சந்தித்துள்ளது. 2 ஆட்டம் டையானது. 4 ஆட்டத்தில் முடிவில்லை. ஆஸ்திரேலியாவை அதன் சொந்த மண்ணில் 43 ஒருநாள் போட்டிகளில் எதிர்கொண்டிருக்கும் இந்திய அணி அதில் 10 மட்டுமே வெற்றி கண்டிருக்கிறது. 31 தோல்வியை தழுவியது. 2 ஆட்டத்தில் முடிவு இல்லை. விளையாட்டுச் செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ். ஆஸ்திரேலியாவில் இந்திய அணியின் செயல்பாடு குறித்து நாம் பார்த்தோம். ஆஸ்திரேலிய மண்ணில் இந்திய அணி மற்ற அணிகளுடன் மோதும் பொழுது ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணியின் செயல்பாடு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 43 கேம்ஸில் வந்து 10 கேம் தான் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு லாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 84ல் வந்து 36 மேட்சஸ். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் 48% வச்சுங்களேன்.
பட் நீங்கள் சிறப்பாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயம் அப்படின்னா செயல்பாடுகள் அப்படின்னு இப்போ சச்சின் டெண்டுல்கர் இட்ஸ் அ கீ ரோல். ப்ரீவியஸ் டோர்னமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் ஷீட் ஆங்கர் ரோல் அது. பட் அந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா இஸ் தேர், அஜிங்கர் ரஹானே இஸ் தேர் அண்ட் விராட் இஸ் தேர். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சைடு இது. பழைய விஷயங்களை எல்லாம் மறந்துட்டு இப்போ இந்த 5 ஒன்டே இன்டர்நேஷ்னல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தோனிக்கு முக்கியமாக. ஸோ ரசிகர்கள் வந்து நம்ம வெளியிலேருந்து நம்ம என்ன வேணும் பேசலாம், பட் விக்கெட் லேட் அஸ் அ ஃபாஸ்டஸ்ட் விக்கெட் பெர்த்தாக இருந்தாலும் சரி, மெல்பர்னாக இருந்தாலும் சரி, அடிலைட் இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், அவங்க வந்து தே ஆர் ஜஸ்ட் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். தே ஆர் வெரி குட் சைடு இந்த வேர்ல்டு நம்பர் 1. ஸோ இந்தியா வந்து ரீப்ளேஸ் பண்ணி இதை கேப்டலைஸ் பண்ணி நம்பர் 2க்கு நம்ம கண்டிப்பாக நம்ம வந்தாகணும். டெஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். பட் இன் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அவுட்ஸ்டாண்டிங்கான இது. பட் வி லாஸ்ட் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ், லாஸ்ட் அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கான்றதுலாம் கொஞ்சம் தோனி வந்து மனசில் வச்சுக்காம அவருடைய ப்ரிப்பரேஷன் வந்து இதில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட வந்து நம்ம நாளைக்கு வந்து என்ன பண்ணோம் இந்த போட்டியை வந்து தொடங்குறதுக்கு. கண்டிப்பாக அதாவது தோனி தலைமையிலான இளம் இந்திய அணி வெளிநாட்டு மண்ணில் அதிக வெற்றிகளை குவித்த ஒரு அணியாக பார்க்கப்படுகிறது தோனி தலைமையிலான இந்திய அணி. தோனியினுடைய கேப்டன்ஷிப்பை பொறுத்து இந்திய அணி எவ்வாறு செயல்பட காத்திருக்கிறது இந்த ஆஸ்திரேலியன் தொடரில், தோனி வெளிநாட்டு மண்ணில் எவ்வளவு போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறித்து நாம் இடைவேளைக்கு பிறகு விரிவாக பேசலாம். தோனி தலைமையிலான இந்திய அணி எவ்வாறு செயல்பட காத்திருக்கிறது என்பது குறித்து விரிவாக நாம் பேச இருக்கிறோம். அதற்கு முன்னதாக ஆஸ்திரேலியாவில் ப்ளூ பாய்ஸ் சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.